ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட பிறந்தநாள் அவங்களுடைய நிர்வாகிகளால ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டது. அப்படி கொண்டாட போது நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுல முக்கியமா எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா, விஜயோட பர்த்டேக்காக மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, பேரணி மேற்கொள்றாங்க. அதுல ஒரு நிர்வாகி மாவட்ட செயலாளர வழிமறித்து ஏகப்பட்ட கேள்வி. ஆனா அவரு கேட்கிற கேள்வி ஒவ்வொன்னும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கு சார். உண்மையிலே பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இன்னும் தேர்தலை சந்திக்கவே இல்லை. இன்னும் கட்சி கட்டமைப்புகள் இன்னும் சரிப்படுத்தவே இல்லை. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு உட்கட்சி பிரச்சனை வந்துருச்சா, இவ்வளவு அரசியல் வந்துருச்சா அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா, அரசல் புரசலாவே எப்போ கட்சி ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு நிர்வாகிகளை நியமிச்சாரோ, அதுல பாத்தீங்கன்னா பேசும் பொருளாவே இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா வைஷ்ணவி போன்றவர்களா என்ன பண்ணாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்காக அப்படி என்ன பண்ணாங்க, போராடினாங்க, உழைச்சாங்க. ஆனா அவங்களே ஒரு காலகட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் குடைச்சதுனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க தான். ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரே ஒரு நபர் இருந்துதான் எல்லாரையும் என்ன பண்றாரு, இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் யாருன்னா புசி ஆனந்த். இவர் பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தில் இருக்கும் போதே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டாரு அப்படின்றது. அதாவது விஜயே ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாருன்னா, புசி ஆனந்த கொஞ்சம் அடக்கி வாசி, நீ விஜய் இல்ல, விஜய் இயக்கத்துல பாத்தீங்கன்னா நீ பொதுச் செயலாளர், அவ்வளவுதான், நாளை பின்ன கட்சி ஆரம்பிச்சாலும் நீ தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சில தான் ஒரு தட்டி வச்சாரு. ஏன்னா அப்பத்துல இருந்தே ரசிகர் மன்றத்துல இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆட்களை என்ன பண்ணாரு, கட்டமைச்சாரு. எனக்கு கீழே தான், என்ன மீறி நீ விஜயை போய் யாரும் சந்திக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாரு, கட்டமைச்சு வச்சிருந்தாரு. சோ அந்த கட்டமைப்பை இதுவரைக்கும் என்ன பண்றாரு, மெயின்டைன் பண்ணி வந்திருக்காரு. இவ்வளவு ஏங்க மாநில நிர்வாகிகளே என்ன பண்ணும், புசி ஆனந்த தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, விஜயை போய் சந்திக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. நீங்க விஜயை சந்திக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் பர்மிஷன் கொடுக்கணும். புசி ஆனந்த் பர்மிஷன் கொடுத்தாதான் விஜயை போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்கதையாவே இருந்திருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அது விஷயம் நிறைய தொடர்ந்து இருக்கு. இதனால நிறைய பேர் அதிருப்தி ஆயிரு என்ன பண்றாங்க, நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதெல்லா விஷயமும் விஜய்க்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஏன் சைலண்டா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜய் கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கேள்வியாவே வைக்கிறாங்க. ஆனா இப்போ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்த விஜய் அவர்கள் அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் கட்சியிலிருந்து புசி ஆனந்த் அவர்கள் நீக்கப்படுவார். அதாவது அந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வேற ஒரு பதவிக்கு அவர் போகிறார். டம்மியா ஒரு பதவியை கொடுத்து அவரை வச்சுக்கணும். ஏன்னா ரசிகர் மன்றத்திலிருந்து கூட பயணிச்சிருக்காரு இல்லையா, எடுத்த கவுத்தோன்னு அவர் என்ன பண்ண முடியாது, தூக்கி போட முடியாது. அதனால டம்மியா ஒரு போஸ்டிங்க கொடுத்து அவரை வச்சுக்கணும், கட்சிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றது தான் விஜயோட ஆசையா இருக்கு. அட் சேம் டைம் விஜய் புசி ஆனந்த விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ரசிகர் மன்றம் இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணார், விஜய்க்கு அடுத்தது புசி ஆனந்த் தான் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தார். கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் தலைவர், நீ பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, புசி ஆனந்த என்ன பண்ணாரு, ஹானர் பண்ணாரு. ஆனா புசி ஆனந்த் விஜய்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா இல்லவே இல்லை. நான் தான் தலைவர் அப்படின்ற ரேஞ்சில தான் புசி ஆனந்த் என்ன பண்றாரு, நடத்திட்டு வர்றாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தன்னுடைய விசுவாசிகள் தான் அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லா மாவட்டத்திலையும் தன்னுடைய விசுவாசிகளே என்ன பண்ணாரு, மாவட்ட செயலாளராக போட்டிருக்காரு. சோ மாவட்ட செயலாளர் என்ன தவறான முடிவு எடுத்தாலும் அது புசி ஆனந்தத்துக்கு காதுக்கு போகும்போது அதை அவர் பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா. ஏன்னா ஏகப்பட்ட அலிகேஷன், ஜாதியை பார்த்து பதவி தராங்க, பணத்தை பார்த்து பதவி தராங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் போயிருச்சு. போனாலும் அதாவது ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. நம்ம கட்சிக்காக போயிட்டு ஒரு பணியில நம்ம வளர்ச்சி என்ன கேட்டு நீ ஏன் பண்ணல அப்படின்னு மாவட்ட செயலாளர் எங்களே அடக்குறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் போச்சு. ஆனா இது எல்லாமே புசி ஆனந்த் என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை, விஜயோட நாலேஜுக்கு எடுத்துட்டு போவே இல்லை. சோ விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணாரு, ஒரு நண்பர்கள் மூலியமா அது அரசல் பொருசலா கேட்டு அவருக்கு போனதுனால இப்ப அவர் அதிரடியான முடிவு எடுக்க போகிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இதற்கு விளைவாதான் புசி ஆனந்துடைய பதவி பறிபோக போகுது. அவரு டம்மியா ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சு அவரு அழக பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் விஜய டைரக்டா என்ன பண்ண போறாரு, இறங்கி எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நிக்குது. அது பாத்தீங்கன்னா இப்போ இங்க பொதுச் செயலாளர் அப்படின்றது ஏகப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கு. கொள்கை பொது பரப்பு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அதே போல தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காரு. இப்ப ஆதவர்ஜுனா இருக்கிறாருல, ஆதவர்ஜுனா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளருக்கு வரதுக்கான வாய்ப்புகள்
இருக்குது அப்படின்னு சொன்னா. ஏன்னா இவங்க 2 பேருக்கு கிளாஷ் ஆகுது. புசி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் வெளியில இருக்கும் போதே ஏகப்பட்ட அரசல் உரசல் இருந்தது. கட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு 2 பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்கன்னா இல்ல, அரசல் புரசலா தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 3 பேரும் ஒரு டீமா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு இப்போ ஆதவ் அர்ஜுன் என்ன நினைக்கிறாருன்னா, புசி ஆனந்த விஜய் தூக்கிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனா இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இதன் மத்தியில கூடிய விரைவில் புசி ஆனந்துடைய ஃபீஸ் புடுங்கப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படி புடுங்கப்பட்டால் பெரும்பாலான நிர்வாகிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அந்த நிர்வாகிகள் அந்த மாவட்ட செயலாளர் கேட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் பாத்தீங்கன்னா ஆனந்தோட விசுவாசி, அதனால ஆனந்த் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வாரு. நான் கட்சிக்காக உழைக்கிறேன், எனக்கு சரியான ஒரு பதில கொடுக்க மாட்டேங்கிறாரு, நடைய அலுவலகத்திற்கு ஏறி இறங்குனேன், எனக்கு சரியான ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏன் கட்சி போஸ்டிங் தரல அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன்னா அவரு ரசிகர் மன்றத்தில இருந்து இருந்திருக்கிறாரு. சோ இவரு புசி ஆனந்த் என்ன சொன்னாரு, இப்ப இளைஞர்களுக்கு நான் போஸ்டிங் தர மாட்டோம், ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கே நாங்க என்ன பண்ணுவோம், முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் புசி ஆனந்த் சொன்னாரு. ஆனா அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான், ஆனா அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல, போஸ்டிங் தரல அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. மாவட்ட செயலாளர் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு, எனக்கு போஸ்டிங் தர மாட்டேங்கிறாரு, எதுவுமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஏன்னா இது பப்ளிக்காவே ரோட்ல நடக்கும் போதே என்ன பண்ணிருக்காரு, பப்ளிக்காவே லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு. சோ இதனால மாவட்ட செயலாளர் என்ன பேசுது ஏது பேசுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாரு. ஏன்னா அவரு வகையா மாட்டிக்கினாரு, அதனால அவரால் எதுவுமே பேச முடியல. அதை அவாய்ட் பண்ணி நடந்து போறாரு கண்டி அந்த நிர்வாகி விடுற மாதிரி இல்ல, பின்னாடி தொடர்ந்து என்ன பண்றாரு, விஷயம் தள்ளி விடுறாரு, அவரை தள்ளி விடுறாரு. ரொம்பவே அது பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் நிறைய போகுது. இது எல்லாமே விஜய்க்கு அவர்களுக்கு தெரியும். இது ரொம்ப வெடிச்சு செதறக்கூடாது. ஏன்னா இன்னும் கட்சியே அவர் கட்டமைக்கல, தேர்தல நிக்கல. இவ்வளவு விஷயங்கள் உட்கட்சி பிரச்சனை இருந்திருந்தா அடுத்த தேர்தல் எப்படி நின்று ஜெயிக்க போகிறார், கட்சிகளை எப்படியே கட்டமைக்க போகிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பாயிண்ட்ல தான் நிக்குது, புசி ஆனந்த். இந்த புசி ஆனந்தை நீக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, தகவல் கொடுக்குறாங்க. சோ அதனால கூடிய விரைவில் புசி ஆனந்துடைய பதவி புடுங்கப்பட்டு டம்மியா ஒரு போஸ்டிங் அவரை வச்சு தமிழக வெற்றி கழகத்திலே இருப்பாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்து பார்க்கலாம். சோ தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் புசி ஆனந்து தான் அப்படின்ற ஒரு பரவலான தகவல் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.